பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருளாகவது, அருள் நம்மை அடைவதை தேடிக்கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலுமே, எல்லா புறத்திலுமே அல்லாஹ் கிருபை உள்ளவனாக, நமக்கு அருள் புரியக்கூடியவனாக, கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கின்றான். அதுக்காக வேண்டி நம்மை தயார் செய்து கொண்டோம்னு சொன்னால், நிச்சயமாக எல்லா பிரச்சனையிலிருந்தும் நாம் விடுதலை அடைய முடியும். நம்முடைய செல்வம் பெருகும், வறுமை நீங்கும். அது மாத்திரம் இல்லாமல் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்குள்ளே ஒரு வசனத்தை, சிறப்பான வசனத்தை நான் பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க வலது பக்கம் பாருங்கள், கீழே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் சிவப்பாக. அதை நீங்கள் அழுத்தினீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா 3 பெல் வரும். அதில் மேலே உள்ள ஆளுங்கிற பெல் அழுத்தினீங்கன்னு சொன்னால் நம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். மேலும் புதிய வீடியோக்கள் போடுவதற்கு அது நமக்கு ஆர்வத்தை உண்டாக்கும். கணித்துகளிலே சூரத்து யாசீனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். சூரத்து யாசீனில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்து யாசீன் 36வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லும்போது சொல்கின்றான், ஹும் வ அஸ்வாஜுஹும் ஃபீ திலாலின் அலல் அராயிகி முத்தகிஊன். அவர்கள், சொர்க்கவாசிகள் என்ன செய்வான்னு சொன்னால், தங்களுடைய மனைவிகள் கூட நிழல்கள் உள்ள கட்டில் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதுக்கு மேலே உள்ள வசனத்தை குறிப்பிட்டான், அஸ்ஹாபுல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன். சொர்க்கத்தில் உள்ளவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கீழே சொல்கிறான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அவர்கள் மீது இறைவன் புறத்திலிருந்து வாழ்த்துரை சலாம் உண்டாவதாக. இதுக்கு அர்த்தம் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாம் வாழ்த்து உண்டாவதாக. கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், இறைவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு சாந்தி உண்டாவதாக நல்லா சொல்லி காமிக்கின்றான். இது மிக உயர்ந்த ஒரு வசனம். அதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே சாந்தி உண்டாவதாக அப்படிங்கிற இந்த வசனம், இது நாம் அந்த முறைப்படி ஓதிட்டு வந்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். உலமாக்கள் குறிப்பிடுறாங்க, இதனை எப்படி ஓதணும் அப்படிங்கும்போது, எதுக்கெல்லாம் ஓதலாம்? எல்லா பிரச்சனைக்குமே ஓதலாம். கல்யாண தடை நீங்குவதற்கு, அது மாத்திரம் இல்லாமல் வருமானம், கடன் இருக்குது, கடன் நீங்கிறதுக்கு, வருமானம் வர்றதுக்கு, மற்றபடி எல்லா கஷ்டங்கள் நீங்குவதற்கு, எல்லாருக்குமே. ஏன்னா இறைவன் புறத்திலிருந்து ஒரு சமாதானம், சாந்தி நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாமே சரியாயிடும், நிம்மதி உண்டாகும். சலாம்னா நிம்மதி. அப்படிப்பட்ட அந்த நிம்மதியை தரக்கூடிய இந்த வசனம் யாசீனில் இருக்குது. இது எப்படி ஓதன்னு சொன்னால், தினமும் எப்போது போல் 100 தடவை ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அது 10 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் 10 தடவை. அதுக்கப்புறம் இந்த சலாமுன் கௌலன் மின் ரப்பிர் ரஹீம், இது நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது 818 தடவை, 818 818 தடவை ஓதிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு வருமானம் தரணும்னா, யா அல்லாஹ் உன் கிருபை கொண்டு எனக்கு வருமானம் கிடைக்க செய்வாயாக, அல்லது வேலை கிடைக்க செய்வாயாக, கல்யாணம் நல்ல மணப்பெண் கிடைக்க செய்வாயாக, அதுபோல் உங்கள் கடன்களை தீர்க்க செய்வாயாக, எது வேணாலும் கேளுங்க. 7 தடவை கேட்டுட்டு திரும்ப ஸலவாத் 100 தடவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை ஓதணும்.
இதை நீங்கள் காலை மாலை ஓதிட்டு வந்தால் சிறப்பில்லான ஒரு நாளைக்கு ஒரு தடவை அவசியம் ஓதுங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாட்டியும் இப்போ நான் சொன்னதை வந்து 7 தடவை சலவாத்து 7 தடவை லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஸலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். உங்களுக்கு என்ன தேவையோ அது 7 தடவை திரும்ப சலாத். இந்த மாதிரி அதே மாதிரி இதே திக்ர் நாம் அனுப்பி வைக்கிறோம். இதே திக்ர் செய்யக்கூடியவங்க இதே திக்ர் செஞ்சு முடித்த பிறகு இதை ஓதுங்க. இந்த மாதிரி 7 தடவை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையில் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. இப்போ வந்து 40 நாளுங்கிற சில பேர் 40 நாள் ஓதிட்டு நிப்பாட்டிடுறாங்க. அப்படி கிடையாது. இதை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அமையும். இது நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் இதை ஓதிட்டு கிடைத்தா கிடைக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பல விஷயம் தேவை இருக்கிறது. தேவையில்லாமல் யாருமே கிடையாது. அப்போ நீங்கள் தொடர்ந்து ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் இது வெற்றி தரும். கணித்துக்குரியவர்களே, நம்ம இந்த உலகத்தில் வாழ்க்கையில் மட்டும் வெற்றி பெறதுக்கு தான் இந்த குர்ஆன் அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. இம்மை மறுமை அனைத்துக்குமே இது வந்து இதில் வெற்றி இருக்கிறது. சரிங்களா? இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை சஹாபாக்கள் வாழ்ந்து காமிச்சாங்க, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. பாருங்கள், முதலாக இந்த இஸ்லாத்துக்கு வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தவங்க தான் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்கள வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அபூஜஹல் கிட்ட அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அபூஜஹல் என்ன செய்கிறான், மரத்தில் கட்டி வச்சுட்டு அவன் சொல்கிறான், நீ இஸ்லாத்தை விட்டு விடு, உடனே நான் விட்டுறேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் உன்னை கொல்ல போகிறேன் அப்படிங்கிறான். அவங்களுடைய ஈமானை பாருங்கள். என்ன சொன்னாங்க, நீ என்னுடைய உயிரை தானே எடுக்க முடியும், எடுத்துக்க, வேறு ஒன்றும் செய்ய, என்னை உடம்பு தான் என்ன செய்ய முடியும், உன்னால் கொல்ல முடியும், உயிர் வந்து இறைவனுக்கு சம்பந்தம் அப்படிங்கிறாங்க. அவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், கேட்கல. அவங்களுடைய ஈமான் உறுதி பாருங்கள். உயிரே போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை விட்டு நீங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த உலகை விட மறுமை எனக்கு முக்கியமானது, அல்லாஹ் எனக்கு முக்கியமானவன் என்ற அந்த ஈமான், அதாவது நம்பிக்கை, இறை நம்பிக்கை. யாராருக்குன்னா இறை நம்பிக்கை ரொம்ப கெட்டியாக இருக்குமோ அவங்க இதை அடைவார்கள். சஹாபாக்கள் வந்து இதுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. அப்போ கடைசி என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவன் அம்பை கொண்டு அவங்களுடைய மர்மஸ்தானத்தில் வந்து என்ன செய்கிறான், ஈட்டி எறிஞ்சு கொள்கிறான். இஸ்லாத்தில் முதல் ஷஹீதாக, தியாகியாக, மரணம் அடைந்தவங்க தான் இந்த சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பாருங்கள், இது நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அவங்களுடைய தியாகம் எப்படி, இந்த தீனுக்காக வேண்டி அவங்க தங்களுடைய உயிரை கொடுத்து வளர்த்த தீன் இந்த தீன் நமக்கு வந்திருக்குன்னு சொன்னால் ஈஸியாக வரலை. அவருடைய ஒவ்வொரு சஹாபாக்கள் செய்த கஷ்டங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டங்கள், அதனை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே எடுத்து நடத்துகின்ற சஹாபாக்கள், அதனை கொண்டு தான் அந்த தீன் வந்திருக்குது. அப்படிப்பட்ட இந்த தீனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிக்கிட்டால் தான் நம்ம இம்மையிலையும் வெற்றி பெறலாம், மறுமையிலையும் வெற்றி பெறலாம். ஆகவே நம்முடைய ஈமானுடைய வலிமை உறுதியாக வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சில விஷயங்களை சொல்லித்தர்றேன். அதுபடி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 நன்மை கிடைக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அப்போ ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் வந்து அப்போ ஹஸிப்து அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நீங்கள் வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க என்று திரும்பி வரமாட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? வீணுக்காகவும் வேடிக்கையும் அல்லாஹ் படைக்கவே இல்லை. இந்த உலகத்தை படைத்தது ஒரு நோக்கத்திற்காக வேண்டி. என்னென்னு சொன்னால், இந்த உலகத்தில் இறைவன் சொன்னான், நம்முடைய அவன் குர்ஆனை அனுப்பி, அதாவது நபியை அனுப்பி, இப்படி தான் வாழணும் என்ன செய்வான், நமக்கு கட்டளையிடுவான். நமக்கு சுதந்திரம் இருக்குது. நம்ம விரும்பினா அதன்படி நடக்கலாம், விரும்பினா அதன்படி நடக்காமல் இருக்கலாம். அந்த சுதந்திரத்தை அல்லாஹ் தந்து என்ன செய்ய சொல்கிறான். அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி நடந்தோம்னு சொன்னோம்னா மிகப்பெரிய வெற்றி. எப்படிப்பட்ட வெற்றின்னு சொன்னால், மிகப்பெரிய சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் முதல்ல ஓதி காமிச்சா இல்லையா, அந்த சொர்க்கத்தில் என்ன செய்வாங்க, மனைவிமாரோட சந்தோஷமாக இருப்பாங்க. அன்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்து பல வகைகளும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இறைவன் புறத்துலேருந்து அவங்களுக்கு சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், உங்கள் இறைவன் புறத்துலேருந்து உங்களுக்கு சாந்தி உண்டாகணும், வாழ்த்துறை கிடைக்கும். இப்படியாக மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆண் பெண்கள் 70 ஹூரின் பெண்கள், இந்த உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கத்தில் மிக கடைசி நிலைமை அதுதான். அப்போது இவ்வளோ பெரிய இந்த சொர்க்கத்தை அடையணும்னு சொன்னால் சீக்கிரம் எதுவுமே, அதாவது எந்த விதமான அமல் செய்யாமல் அடைய முடியாது. அதுக்குள்ளே ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம பணத்தை கொடுத்தாகணும். இந்த சொர்க்கத்தை அடையணும்னு சொன்னால் அதுக்குள்ளே வேற நம்ம செய்யக்கூடிய அமல்கள், சரிங்களா, ஈமான் உறுதியோடு செய்யக்கூடிய அமலுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால், இதில் தோல்வி அடைஞ்சிட்டோன்னு சொன்னோம்னா நம்ம போகக்கூடிய இடம் நரகம் தான். அல்லாஹ் பாதுகாப்பானாக.
அந்த நரகத்தில் சின்ன ஒரு நெருப்பை கையில் வச்சா தாங்க முடியாது. நரகத்திலே போடப்பட்டு எரிக்கப்பட்டோம்னா தாங்க முடியுமா? என்னாலும் தாங்க முடியாது, உங்களாலும் தாங்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட நரகத்துலேருந்து நம்ம வெளியே நம்ம வந்து வெற்றி அடையணும்னு சொன்னால், அதாவது ஒரு புத்திசாலி யாருன்னு சொன்னால், நரகத்தை விட்டு ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கில ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ், இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். புத்திசாலி யார், வெற்றி பெற்றவன் யார்? நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் சென்றானோ அவன் வெற்றி பெற்றவன். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கையுமே ஒரு மாயை தான், எல்லாமே மாயை. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க, கடைசி விட்டுட்டு தான் போகணும், எதையும் கொண்டுட்டு போக முடியாது. ஒரு மாயை, சரிங்களா? நமக்கு சாப்பிட்றதுக்கு படுக்கிறதுக்கு இருந்தால் போதுமானது, சரிங்களா? அதான் ஹலாலான முறையில் நம்ம சம்பாதிக்கணும். அன்புக்கு இல்லை, அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் 5 விஷயங்கள் செய்யணும். ஒன்றாவது, இஸ்லாமிய கடமைகளை நம்ம என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக எடுத்து நடக்கணும். இஸ்லாமிய கடமை என்ன சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒன்றாவது இஸ்லாமிய கடமையில் ஒன்று என்னென்னு சொன்னால், நான் வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கான்னு சாட்சி சொல்கிறது. நீங்கள் எப்போ சாட்சி சொன்னீங்களோ அன்று முழுவதுமே என்ன செய்யணும், அப்போலேருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கணும், நபி வழியை முழுமையாக பின்பற்றணும். ஒன்றாவது. ரெண்டாவது, 5 நேர தொழுகையில் அந்த நேரத்தில் தொழுகணும். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுகணும். தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹாவாமின் தொழுவதற்கு முயற்சி பண்ணணும். ஜக்காத்து கொடுத்து வரணும். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் ரமலானில் முழுமையான முறையில் நோம்பு நோக்க வேண்டும். ரமலான்லாம் நேரத்தில் திங்கக்கிழமையை வியாழக்கிழமை நோம்பு சுன்னத்து. பிறை கணக்கில் பிறையில் வந்து 13, 14, 15 நோம்பு நோற்பது சுன்னத்து. ஹஜ்ஜி யார் கடமையாக இருக்கிறதோ எப்போ வசதி இருக்கோ உடனே ஹஜ் செஞ்சுடுங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், காலை மாலை தஸ்பீஹாத்தின் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கி கொள்ளுங்கள். மூன்றாவது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம் 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை 7 தடவை விளையாட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை. இதை நீங்கள் காலை மாலை ஓதிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அன்று முழுவதும் ஷைத்தானுடைய பாதுகாப்பு, அன்று முழுவதும் அது அவங்களுடைய இரணம், அதாவது விஸ்தீகரிக்கப்படும், உணவுடைய வாசல் திறக்கப்படும், ரஹமத்து கிடைக்கும், உங்களுடைய செல்வத்தின் வாசல் திறக்கப்படும். அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அன்று அமல் செஞ்சவருடைய அதிகமான அமல் செஞ்ச கூட்டத்தில் உங்களை அல்லாஹ் ஆக்கிடுவான். இவ்வளோ பெரிய, அதே மாதிரி அன்று முழு ஷைத்தானுடைய பாதுகாப்பு, இவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு இருக்குது. இப்போ காலை மாதிரி என்ன செஞ்சுட்டு இந்த ஓதிட்டு வரணும், ஓகேங்களா? அது மாத்திரம் இல்லாமல் குரானை ஓதுவதற்கு முயற்சி பண்ணணும். குரான் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குரானை எப்படி ஓதுவது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் பேசி அனுப்பின்னு சொன்னால் உங்களை வாட்ஸ்அப் கூட சேர்த்து விடுவாங்க. அதை பாருங்கள். அல்லாஹ்வுக்கு 51வது குரூப் போயிட்டு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் குரானை ஓதி அல்லாஹ்வுடைய கிருபை பெற்றிருக்காங்க, சரிங்களா? இது வந்து என்ன செய்யுங்க, அவசியம் இதில் கலந்துக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வழியை அல்லாஹ் லேசாக்கியிருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க, இதுலேயும் குறை வைக்காதீங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சரியாக வச்சுக்கோங்க. ஹலாலான முறையில் சம்பாதிங்க, ஹராமான முறையில் சம்பாதிக்காதீங்க. ஹராமான முறையில் ஒரு பொருள் உள்ளே போச்சுன்னா அது அந்த உடம்பு வந்து நரகத்து பிறகு தான் சரி. நரகத்துடைய எரிபொருளாக விறகாக ஆகிவிடும். அப்போது இங்கே வந்து ஹலாலாக சம்பாதிங்க, ஹலாலாக நல்லா பறக்கல் செய்வான். கொடுக்கல் வாங்கல் சரி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த காரணத்துக்கு கொண்டும் உங்களுடைய பேச்சினாலேயோ நாக்குனாலேயோ அவங்களுடைய கையினாலேயோ யாருக்கும் எந்த துன்பம் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அநியாயம் செய்யப்பட்டுடைய துவாவுக்கு பயந்துக்குள்ள நம்பி சொல்லியிருக்கிறாங்க. இத்தக்கு தாவத்தை முதலும் அநியாயம் செய்யப்பட்ட அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சானா அல்லா என்ன செய்வான், உடனே கபல் செஞ்சிருவான். ஆகவே என்ன செய்யுங்க, அதில் ரொம்ப கவனமாயிருங்க. அது மாத்திரம் இல்லாமல் கன்னித்துக்குறையிலே நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தம் செய்யக்கூடிய இதே இதுக்கு அது காலையில் ஒரு நிமிஷம், சாயந்தரம் 1 நிமிஷம் செய்யுங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் கீழே கேபிக்கு பிரைட் தமிழ் பயன் போட்டிருக்கோம். அதை தொட்டிங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்துடும். உள்ளே போனீங்கன்னா குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வு அப்படிங்கிற நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இதயத்தை சுத்தம் செய்யக்கூடிய இதயத்துக்குன்னு போட்டிருக்கோம், அதையும் செஞ்சுட்டு வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நபியுடைய வழிமுறையை முழுமையாக பின்பற்றுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு நபியுடைய வழிமுறை சொல்வேன். இன்றைக்கி என்னென்னு சொன்னால், நீங்கள் சட்டை அணியும் பொழுதும் கழட்டும் பொழுதும், சட்டை அணியும் போது பிஸ்மில்லா, கழட்டும் போது அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லா, இந்த மாதிரி செய்ய. கழட்டும் போதும் பிஸ்மில்லா, காட்டி முடித்தவங்க அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி செய்யுங்க. சட்டை அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா,
இதை ஓதிட்டு போங்க. ஏன்னா அப்படி ஓதும்போது ஷைத்தான் சிவான் சொன்னால் அவன் வந்து உங்கள் சைத்தானுடைய விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுக்கு திரும்பி வர வரையிலையும். அப்போது அது அப்படி இல்லையா இந்த துவா தெரியலையா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி சொல்லி என்ன சொல்லுங்கள், வீட்டை விட்டு வெளியே போங்க, வீட்டு நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லி நுழைங்க. இந்த மாதிரி எல்லா உங்கள் அமல்களிலையும் நபியுடைய சுன்னத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. இம்மை மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. இது அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து நன்மையான விஷயங்களில் நீங்களும் பங்குதாரர் ஆகிக்கொள்ளுங்கள். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.